ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா கோல்ட் ப்ராசஸ் சோப் மேக்கிங் தான். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா கோகனட் மில்க் வித் கரோலின் கிளே சோப் தான் செய்ய போகிறோம் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில். ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்து பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆன்லைன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல். ஃபர்ஸ்ட் நான் தேங்காய் பாலை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை எடுத்து அரைச்சி அதோட பால் மட்டும் எடுத்துக்கோங்க. அதை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அந்த பவுலை ஸ்டெர்லைஸ் பண்ணிக்க போகிறேன். ரப்பிங் ஆல்கஹால் வச்சு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு டிஷ்யூஸ் வச்சு வைப் பண்ணிக்கிட்டேன். இப்போ நமக்கு தேவை காஸ்டிக் சோடா பார்த்தீங்கன்னா 37 கிராம்ஸ்க்கு தேவை. மெஷர் பண்ணிக்கோங்க. கையில் க்ளவுஸு, மாஸ்க்கு, கம்பல்சரி மாஸ்க் போட்டுக்கோங்க. 37 கிராம்ஸ்க்கு நான் காஸ்டிக் சோடா எடுத்துக்கிறேன். கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம வாட்டருக்கு பதிலாக தான் நம்ம தேங்காய் பாலை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திருக்கோம். கோகனட் மில்க்கு 74 கிராம்ஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். 74 கிராம்ஸ்க்கு நம்ம கோகனட் மில்க் தேவை. மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளோட முசி ஹெர்பல்ஸில் சோப் மேக்கிங் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. கோல்ட் ப்ராசஸ், 24 hours கோல்ட் ப்ராசஸ், மெல்ட் அண்ட் ப்ரோ பேஸ் செய்கிறது, ஷாம்பூ மேக்கிங், க்ரீம் மேக்கிங், ஜெல் மேக்கிங், ஃபேஸ் வாஷ் மேக்கிங், ஷாம்பூ மேக்கிங், இந்த மாதிரி 17 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஐஸ் க்யூப்பில் தான் நம்ம காஸ்டிக் சோடா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணும்போது கிட்ஸோ பெட்ஸோ பக்கத்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பெரிய ஸ்பூனாக மிக்ஸ் பண்ணுங்கள். இது அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. ஏன்னா நம்ம ஐஸ் க்யூப்பில் தான் பண்ணுறதுனால அந்தளவுக்கு ஹீட் ஆகாது. சப்போஸ் ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா கீழே கூட ஐஸ் வாட்டர் பாத் மாதிரி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே கரைஞ்சாச்சு. இன்னுமே கொஞ்சம் காஸ்டிக் சோடாஸ் இருக்குது. அதுவும் கரையணும். நல்லா கரைய வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இது ஒரு ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட் ஆயில்ஸ்லாம் மெஷர் பண்ணிக்கலாம். ரப்பிங் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதையும் நல்லா டிஷ்யூஸ் வச்சு வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம கோகனட் ஆயில் எடுத்துருக்கோம். கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா 100 கிராம்ஸ்க்கு கோகனட் ஆயில் எடுத்துருக்கேன். செக்லாட் நெட்னியாக எடுத்துக்கோங்க. நல்ல பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆலிவ் ஆயில் 37.5 கிராம்ஸ்க்கு ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 100 கிராம்க்கு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயில் பார்த்தீங்கன்னா 12.5 கிராம்ஸ்க்கு கேஸ்டர் ஆயில் எடுத்திருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த 4 ஆயில்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் லைட்டாக ஸ்பேச்சுலால் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் கரோலின் கிளே ஆட் பண்ணிக்கலாம். கரோலின் கிளே பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ்க்கு கரோலின் கிளே நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்பேச்சுலால் 2-3 டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் பண்ணிக்கிறேன். பிளெண்டர் பண்ணும்போது பவுடர்ஸ் எல்லாம் ஆயிலோட நல்லாவே மிக்ஸ் ஆகும். இப்போ பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஆயிலோட கரோலின் கிளே நல்லா பிளெண்ட் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 2-3 பிளெண்ட் கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பவுடர் நல்லாவே பிளெண்ட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ இதில் நம்ம லை சொல்யூஷன் எடுத்துருக்கணும். லை சொல்யூஷன் ரூம் டெம்பரேச்சரில் வந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம ஐஸ் க்யூப்பில் பண்ணாலும் அந்தளவுக்கு ஹீட் இருக்காது. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள். எப்பயுமே கம்பல்சரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணணும். ஃபில்ட்ரு பண்ணாமல் ஆட் பண்ணிங்கன்னா அதில் சப்போஸ் கரையாத காஸ்டிக் சோடா இருந்துச்சுன்னா அது சோப்பில் போயிடுச்சுன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணும்போது இரிட்டேட் ஆகும். ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி ஆகும். ஸோ கம்பல்சரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நான் அது ரெண்டும் லைட்டாக பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நான் ஸ்பேச்சுலால் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். எடுத்துனையும் பிளெண்டர் போட வேண்டாம். லைட்டாக ஃபஸ்ட்டு ரெண்டுமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஆயிலும் லையும் மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளெண்டர் போட்டுக்கலாம். இப்போ நான் பிளெண்டர் போட்டுக்கிறேன். பிளெண்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக போடுங்க. போட்டு எடுங்க. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வரணும்.
ரொம்ப கெட்டியாயிடுச்சுன்னா நீங்கள் மோல்டில் ஊற்றுற கஷ்டமாயிடும். ஸோ ஓரளவுக்கு மீடியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணோம், அப்போ தான் நம்ம சோப் ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ நான் வந்து இதில் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எசென்ஷியல் ஆயில் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 கிராம்ஸ்க்கு நான் எசென்ஷியல் ஆயில் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரீக்ரன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்மெல் வேணும்னா ஃப்ரீக்ரன்ஸ் எடுத்துக்கோங்க. பெனிஃபிட்க்கு வந்து நம்ம எசென்ஷியல் ஆயில் தான் ஆட் பண்ணணும். நான் இன்னைக்கு வந்து லாவெண்டர், டீ ட்ரீ ரெண்டும் கலந்து எடுத்திருக்கேன். அது வந்து 1.5 கிராம்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை நீங்கள் வந்து பிளெண்டர் போட தேவையில்லை. லைட்டாக இந்த மாதிரி ஸ்பேச்சுலாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் ஆயிரும். இப்போ நம்மளோட பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இதை மோல்டுக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு மோல்டை எப்பயுமே வந்து ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. அதில் ஏதாவது தூசி எது இருந்தாலும் அது போயிடும். இப்போ நம்ம மோல்டுக்கு போர் பண்ணியாச்சு. இதை லைட்டாக டேப் பண்ணி விடுங்க. ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நல்லா டேப் பண்ணி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ரப்பிங் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணலாம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சோப்பை அன்மோல்ட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அந்த மோல்டை லைட்டாக வந்து இழுத்து விடுங்க. 2 சைடும் இழுத்து விடும் போது அந்த சோப் ஈஸியாக நமக்கு வந்து வெளியே வந்துடும். புஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி புல் பண்ணிங்கனாலே போதும். நம்ம சோப்பு அழகாக வந்துடும். இந்த சோப்பை நீங்கள் வந்து 40 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணணும். 40 டேஸ்க்கு அப்புறம் pH டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு 7 to 9 இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஆயில்ஸ் இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள், கரெக்டாக வரும். அன்மோல்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அன்மோல்ட் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுக்கலாம். நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லாமல் 17 டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. எல்லாம் அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. உங்களுக்கு யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். பை, டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார்